திஸ் இஸ் வெங்கட் ஃபார் வெங்கட்ஃபைன்.com. வீடியோ போடும்போது ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் சேவிங்ஸ் ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லாட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி நான் ஸ்டாக் ரிவ்யூ பண்ண மாட்டேன். அதுக்கு நமக்கு அருகதை கிடையாது. ஐ ஹவ் டு டூ அதர் எக்ஸாம்ஸ் ஃபார் தட். தேங்க்ஃபுல்லி அதெல்லாம் பண்ணவனா தான் நிறைய க்ரீட் இருக்கவங்க வருவாங்க. க்ரீடை நான் தப்பு சொல்லலை. இப்போ எனக்கு சிங்கப்பூர் ஒரு கிளைண்ட் இருக்காரு, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அவர் 20% to 30% எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு சார், நானாக பண்ணது அப்படின்னாரு. அப்புறம் நான் ரிவ்யூ பண்ணி கொடுத்தேன். ஸோ இது எப்படி இருக்குன்னா, தே ஆர் ஏர்னிங் வெல், அவங்களுக்கு அதில் ரிஸ்க் இருக்குதுன்னு தெரியும், அவங்க பண்ணுறாங்க, அவங்க ஒரு நல்ல க்ரோத் கிடச்சிருக்கு, தே ஆர் ஹாப்பி. நாளைக்கு அதில் வந்து 20% கீழே போனாலுமே தே ஒன்ட் ஒரி மச். எவ்வளோ அமௌண்ட் ரிஸ்க் எடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும், அதை ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சில பேர் பேசுகிற விதமே பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். என்னடா அப்படி பேசுகிறாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, எனக்கு அப்படிலாம் நான் ப்ராமிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவேன் நான். பழைய வீடியோவில் அந்த சேனல் ஆரம்பிக்கும் போது இந்த 46 lakh 50 lakh போட்டிருந்தேன் நான். அது அந்த மாதிரிலாம் பண்ணது தவறுன்னு நானே உணர்ந்துட்டேன். காரணம் என்னன்னா, யாருமே நம்ம போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது அவங்க பர்ச்சேஸ் டெசிஷனில். கன்சல்டிங் பண்ணுறவங்களே நீங்கள் பேசுங்க, ஒரு வாரம் 10 நாள் டைம் எடுத்துக்கோங்க, நீங்கள் யோசனை பண்ணிட்டு டெசிஷன் எடுங்கன்னு சொல்லுவேன். நான் இன்ட்ரோ சொல்ல மறந்துட்டேன், இன்ட்ரோ முடிச்சிடலாம். திஸ் இஸ் வெங்கட். உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், ஏர்லி ரிட்டையர்மெண்ட் பிளான், இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். பேசிக்கலி ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட். எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது தான் அந்த கன்சல்டிங் ஃபீங்கிறது. அப்புறம் நான் இது என்னங்க இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில் என்ன கன்சல்டிங், அது நானாக உருவாக்கிக்கிட்டேன். அதுவும் இந்த பெய்டு கன்சல்ட்டிங்கு. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பட்டி டிங்கரிங் வேலை ஆல்ரெடி வாங்கியிருப்பாங்க, அதில் ஏதாவது இஷ்யூ வந்திருக்கும், அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். ஒரு சில பேர் இந்த பர்ச்சேஸ் ப்ராசஸில் இருப்பாங்க, ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் தான் வாங்குவாங்க, பட் என்ன வந்து ஒரு சைட் கிக்காக வச்சுக்குவாங்க. ஒரு சில நேரம் என்கிட்ட பேசினாலுமே யூனோ அவங்க கொடுக்குற பிராண்ட் நான் பண்ண முடியாது, நான் வேறு யார்ட்டையா வாங்குங்க, இல்லாட்டி ஆன்லைனில் வாங்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ தே வில் ஆல்சோ டூ தட். பட் அதில் லக்கிலி 99% நான் இந்த 2 years எக்ஸ்பீரியன்ஸில் தே ஆர் ஆல் குட் பீப்புளுங்க. ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட் அபவுட் இட். ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு ஃபார் தட். ஏன்னா இந்த கிரீட் இருக்கக்கூடாது, மைண்ட் செட் கிளியராக இருக்கணும். நானுமே வந்து இந்த பழைய வீட்டில் இருந்த அந்த மாதிரி டெம்ப்ளேட்லாம் போட்டு விட்டேன், அது தவறுன்னு நான் ரியலைஸ் பண்ணதுக்கு காரணம்னா, நம்ம போய் இன்னொருத்தங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது அதில் இன்வெஸ்ட் பண்ண வரது. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ரீட் ஆல் த ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. ஸோ மற்ற டிஸ்க்ளைமர்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ தீஸா ஓகே, கிரீடு இருக்கவே கூடாதுங்க. அதாவது நீங்கள் வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லையும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும், ரிஸ்க் இருக்கும். ஒரு சில நிறையா ரிட்டர்ன் கொடுத்துன்னா அதில் நிறையா ரிஸ்க் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதில் உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் கிடைக்குது, அது ப்ராஃபிட்னு சொல்கிறோம். ஸோ இதில் என்னத்த கிரீடுக்கு இடம் இருக்குது? இதில் உங்களுடைய காசை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதில் ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்க, த மணி இஸ் மேக்கிங் மோர் மணி ஃபார் யூ, அவ்வளோதானே. அதில் கண்டிப்பாக ரிஸ்கில் வந்துச்சுன்னா யூ ஹாவ் டு அக்செப்ட் இட். ஓகே, சரி, ஓகே, பரவாயில்ல, நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம், இப்படி ஆயிருக்கு அப்படின்ட்டு. பட் இதில் ராங் செல்லிங், ஃபால்ஸ் செல்லிங் நிறையா இருக்குது. ஸோ அதுவுமே உங்களுடைய கிரீடு தான். நீங்கள் பேராசைப்பட்டு ஒருத்தங்க அதை விற்கிறாரு, அதை இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நானுமே அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது, எதர்ச்சியாக கூடாதுன்னு சொல்லி தான் வீடியோ பார்த்ததும் வாங்காதீங்க, என்கிட்ட கன்சல்டிங் பண்ணாலே நீங்கள் பார்த்துக்கோங்க, யோசிச்சுக்கோங்க, டவுட் இருந்தால் கேளுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிடுவோம். ஒரு சில பேர் வேனில் எங்கேயாவது எங்கிட்ட பேசிட்டு ஆன்லைனில் எங்கேயாவது வாங்கிப்பாங்க, இல்லாட்டி பண்ணவே மாட்டாங்க. தே வில் திங்க் ஓகே திஸ் இஸ் நாட் ஃபார் மீ அண்ட் மூவ் ஆன். ஸோ கிரீடு இருக்கவே கூடாதுங்க. அதுதான் நான் நிறையா ஐ எம் வெரி ஹாப்பி. என்கிட்ட பேசின நிறைய பேருக்கு வந்து தே ஆர் வெரி மெச்சூர்டு டீசன்ட் பீப்புள். ஒரு மாதிரி கிராமத்துலேருந்து கால் பண்ணுறவங்க கூட ஓகே அது ரிஸ்க் என்னன்னு தெரியும், கொஞ்சம் கரெக்டாக பண்ணுறவங்களா தான் இருக்காங்க. கிளியர் மைண்ட், இது வந்து நான் நிறைய மாட்டியிருக்கிறேன். மனசு வந்து எப்போவுமே தெளிவாக இருக்கணுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில். இந்த வீடியோவே இன்வெஸ்ட்மெண்ட் சைக்காலஜி தான். நீங்கள் எங்கிட்ட வாங்குறதுன்ட்டு கிடையாது. லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஏதாவது வாங்கலாம், இல்லாட்டி அது டேர்ம் இன்சூரன்ஸாக கூட இருக்கலாம், இல்லாட்டி தெளிவாக இருக்கணும் மனசில். சரி, இதை நம்ம வாங்க போகிறோம், இது வந்து இந்த பிராண்டு, இது ஓகே, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், ப்ராப்ளம் வரும். இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் ப்ராசஸில் எத்தனை கிளைண்ட்டு கஷ்டமாக இருக்கும், எனக்கு பிஸ்னஸ் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு இப்படி சேலஞ்சு வருதுன்ட்டு. அப்புறம் ஆனால் இது சேலஞ்சு வரதான் செய்யும், பட் அது நேச்சுரலாக வருது, அவங்க கம்பெனி சைட்லேருந்து வருது. நம்மளா ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணக்கூடாது. சின்ன சின்ன டேட்டா இஷ்யூ தப்பாக இருக்கும், இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது. இந்த லாகின் பண்ணுறவங்க ஏதாவது தப்பாக போட்டிருப்பாங்க, அதை ஃபிக்ஸ் பண்ணக்கூடியதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி தருப்போம். பட் தே வில் கோ அண்ட் ஃபைண்ட் அ ப்ராப்ளம். இது மனசில் அதாவது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா கேன்சல் பண்ணுறேன் ஒருத்தர், டைம் வேஸ்ட்டு தான் எனக்கு. இந்த மாதிரி டைம் இஸ் கம்ப்ளீட்லி வேஸ்டட். ஸோ இந்த மாதிரி அப்புறம் வேறு வீடியோ பார்க்குறது, இதுக்கு தான் டைம் கொடுத்துறது. எல்லா வீடியோ உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு அப்புறம் வாங்கன்னு சொல்கிறது. ஸோ நம்மளாக போய் ஒரு ப்ராசஸில் ப்ராப்ளம் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சில பேர், அப்புறம் கேன்சல் பண்ணுவாங்க. இதுலேருந்து வேறு ஒன்றுமே பண்ண முடியாது, ஒதுங்கிக்கணும் உங்கள்கிட்ட இருந்து.
ஸோ தெளிவான மனசு இருக்கணும். நீங்கள் ஒரு டெசிஷன் எடுத்துட்டீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை நல்லா தீர்மானம் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். இதில் என்ன நல்லது, இதில் என்ன கெட்டதுன்னு அனலைஸ் பண்ணுங்கள். அப்புறம் தெளிவாக முடிவெடுங்க. பாதிக்கு பாதி பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் யோசிக்கிறாங்க. தட் இஸ் வெரி வெரி பெயின்ஃபுல். ஸோ திஸ் இஸ் மை ஒர்க். நான் இது என்ன ஒன் பர்சன் டூயிங் கண்டென்ட் ஃபார் ஆல் திஸ் இஸ் வெரி ஹார்ட். பட் என்னோட நியூ சேனல், பிகாஸ் ஆஃப் மை லவ் ஃபார் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, ஐம் ஸ்டில் மெயின்டைனிங் த சம் வெப்சைட்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸுக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கோர்ஸ் ஸ்ட்ரக்சராக நான் பண்ணுறேன். ஏன்னா அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோன்னா வீடியோ போடும் போது அது வந்து ஸ்ட்ரக்சராக இல்லாமல் இருக்குது. அதனால ஒரு கோர்ஸ் ஸ்ட்ரக்சரில் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஒர்க்கு முடிச்சோடனே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், போய் பாருங்கள். ஓகே, அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. நான் இந்த வீடியோ எதுக்காக பண்ணுறேன்னா, ஒரு சில நேரம் எனக்கே பயமாக இருக்குங்க. ரொம்ப ஓவர் ப்ராமிஸ் நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது, இவங்க கரெக்டாக அதை புரிஞ்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானே ரொம்ப யோசிப்பேன். அண்ட் அஃப்கோர்ஸ் செபி ஐஆர்டி அதான் சொல்கிறாங்க, நீங்கள் போய் எதையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க பர்ச்சேஸ் ப்ராசஸ்னா. அது வந்து ஐம் ரெஸ்பெக்டிங் தட் வாட் எவர் செபி அண்ட் ஐஆர்டி இஸ் டூயிங், இன்ஸ்ட்ரக்டிங் அஸ். செபி இன்ஸ்ட்ரக்டிங் இஸ் வெரி பவர்ஃபுல் மெசேஜ். நானே ஏதாவது ரிவ்யூ பண்ணி வச்சுருப்பேன். எனக்கு பிஸ்னஸ் கொடுத்தாலுமே நான் வாங்க மாட்டேன் அந்த ப்ராடக்ட்டை. போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். சும்மா ரிவ்யூ பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அவங்களுடைய இன்கமுக்கு, அவங்களுடைய ஃபினான்ஷியல் க்ளோக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நான் போட்டுக்கிட்டு ஒரு நியூஸ் மாதிரி பாருங்கன்னு சொல்லுவேன். இவங்க பாட்டு போய் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் போய் வாங்குவாங்க ஒரு சில நேரம். ஸோ அதனால தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். நமக்கு வரவங்களும் தேர் ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட். நிறைய ஃபில்டர் ஆகி தான் வருவாங்க. நிறைய பேர் என்கிட்ட பேசலாம் மாட்டாங்க. கன்சல்டி ஃபீ எவ்வளோன்னு கேட்டு போகிறவங்க நிறைய இருப்பாங்க. ஐ வில் பி வெரி ஹாப்பி ஆல்சோ. என் டைமை மாத்திரம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவேன் நான். பிகாஸ் குட் பீப்புள் வில் எவென்ச்சுவலி கம் டுவர்ட்ஸ் அஸ் இஃப் வி ஆர் வெரி எத்திக்கல், ஹானஸ்ட் அண்ட் பியூர். பியூரிட்டி வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் இருந்தோன்னா நமக்குமே அந்த கிளாரிட்டி இருக்கணும். நம்ம கிளைண்ட்டு கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம், நம்ம யோசிச்சு செய்யணும். லாஸ்ட் மினிட் கூட நம்ம ஏதாவது கரெக்டான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கரெக்டாக சொல்லலையோ அப்படின்னு பார்த்துட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். முக்கியமாக நான் விரும்பி பண்ணுறது டேர்ம் இன்சூரன்ஸ்னால, டேர்ம் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் ப்ராசஸில் கண்டிப்பாக சேலஞ்ச் வரும். அதுக்கு கிளைண்ட்டுக்கு வந்துட்டு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணி வைக்கணும். சர்ப்ரைசஸும் நிறையா நடக்கும். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே எல்லாருமே எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் என்னோட வெல்விஷர்ஸ் எல்லாம் சேனலில் ஏன் யாருமே சப்ஸ்கிரைபர் இல்லைன்பாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு தான் அப்பப்போ மனசில் நினச்சிக்குவேன். ஏன்னா நல்லவங்க மாத்திரம் தான் என்கிட்ட பேசுகிறாங்க. அதாவது என்ன சொல்கிறது, தேர் ஆர் வெரி குட் பீப்புள். ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அவ்வளோதான் சொல்ல வரது. நீ எது எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. பட் க்ரீட் இருக்கவே கூடாதுங்க. பேராசைனால் தான் நிறையா பேர் போய் ராங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, ராங் டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. அது எஜுகேட்டட், அன்எஜுகேட்டட் எல்லாருமே இந்த தவறு பண்ணுறாங்க. ஸோ க்ரீட் இல்லாமல் இருந்துக்கோங்க. தென் யூ வில் பி அ ஹாப்பி இன்வெஸ்டர். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.